சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐப்பட்டி கொக்கிப்பட்டி எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த சைஸில் நம்ம ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது சரியாக வைக்கலன்னா எந்தெந்த ஃபால்ட் வருன்றதையும் இதில் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு ப்ளவுஸில் டிசைன் வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இதில் நீங்கள் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இதில் காமிக்கிறது இல்லை. அதனால் ப்ளவுஸ் நம்ம போடும்போது ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, ஃபினிஷிங்காகவும் இருக்காது. நீங்கள் முக்கியமாக இதில் கவனம் செலுத்தணும். பாருங்கள், ஒரு 32 சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு அந்த ஐப்பட்டி பகுதிக்கு துணி எடுக்கிறேன். பாருங்கள், அதை விட சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 34க்கு மேலே, அதாவது 36 38 சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 இன்ச் அளவு கூட நீங்கள் பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொக்கிப்பட்டி பார்த்திங்கன்னா இது நார்மலாக நீங்கள் ஒரே சைஸில் வைக்கலாம். ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச் ஏற்றிக்கலாம். இது நான் ஒரு 2 இன்ச் அளவு எடுத்திருக்கேன் அகலம். நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தாங்க ஒரு அரை இன்ச் இருந்தாலே போதும். நம்ம ஐப்பட்டி பக்கம்தான் நம்மளுக்கு அளவுகள் மாறும். பாருங்கள், இதை நான் எப்படி ஈஸியாக வச்சு தைக்கிறேன்றதை பாருங்கள். இந்த பீஸை ஒத்தையெல்லாம் வச்சு தைக்காதீங்க, இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், 2ஆக மடித்து முன்பக்கம் வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், முன்பக்கம் வச்சு அடித்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பிசுறு மூடிட்டு இங்கே கவனித்து பாருங்கள். இந்த மடிப்பை அப்படியே அடிச்சிடக்கூடாது, இங்கே நல்லா நாட் போட்டு அடிங்க. ஏன்னா ப்ளவுஸ் நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஃபிட்டாக தான் போடுறோம். அது நம்ம இந்த மாதிரி நாட் போடலை அப்படின்னா அந்த கொக்கிப்பட்டியே தையல் பிரிஞ்சு வந்துடும். இங்கே அதனால் அடியில் கட்டாயம் நாட் போடுங்க. இந்த கொக்கிப்பட்டி பார்த்திங்கன்னா முன்பக்கம் வச்சுட்டு பின்பக்கம் திருப்பி இருக்கேன். இந்த ஐப்பட்டி பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கம் வச்சுட்டு தான் நான் முன்பக்கம் திருப்ப போகிறேன். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பட்டி நம்ம சரியாக வைக்கல அப்படின்னா சைஸ் வரியாக பார்த்திங்கன்னா கேப் விடும். சென்டரில் பார்த்திங்கன்னா கேப் விடும். நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது கொக்கிலாம் கழட்டிக்கும். அந்த மாதிரி ஃபால்ட் வராமல் இருக்க இந்த மாதிரி பட்டியை அளவுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. பாருங்கள், பிசுறு மூடிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நான் வைக்கிறேன். இப்போ நான் இது ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வருது. நீங்கள் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் 1.5 இன்ச் அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், அடிக்கும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் பாருங்கள், நம்ம அடித்த தையல் இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணது, அந்த தையல் மேலே இந்த மடிப்பை வச்சு தைக்கணும். நீங்கள் இப்படி மேலே தள்ளி தைச்சிங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் உங்களுக்கு இழுத்த மாதிரி இருக்கும், டைட் கொடுக்கும். நீங்கள் இந்த தையல்லே வச்சு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 2வது ஒரு படிமான தையலையும் போட்டுக்கோங்க. நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே தையலோடு விட்டுடுறீங்க. அந்த மாதிரி ஒரு தையலில் விடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போடும்போது தான் நம்ம கற்றையும் ஐ பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி ஐ கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற அந்த 2 தையலில் ஃபஸ்ட்டு தையல் ஓரத்தில் தான் நம்ம ஐ கட்டணும். அப்போ தான் நம்ம கேப்பும் வராது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.